பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம், முதல் வகுப்பு, இரண்டாவது ஸ்லோகம். வியாமிஸ்ரேணேவ வாக்யேன புத்திம் மோகயசீவ மே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். வியாமிஸ்ரேணேவ வாக்யேன புத்திம் மோகயசீவ மே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்டான். சந்தேக காரணம் நம்ம பார்த்தோம். பொதுவாக சந்தேகத்துக்கு காரணம் முழுமையாக நாம் யாரும் கேட்கறதில்லை என்பது. அடுத்து அவர்கள் ஏற்கனவே கேட்ட படித்த விஷயங்களை மனதில் கொண்டு சில முடிவுகளுடன் வருவார்கள். தனது முடிவை சரி என்று சொல்வாரா என்றும் கேட்கின்ற எண்ணத்துடன் வருவார்கள். அவர்கள் ஏற்கனவே ஒரு ப்ரீ கன்க்ளூஷன் நோஷன் சொல்கிறாங்க பாருங்க. அவர்கள் செய்துள்ள முடிவை இவர் சரின்னு சொல்லுவாரான்னு நினைப்பாங்க. அதனால் என்ன ஆகின்றதா, அறிவுக்காக நாம் எதையும் கேட்காமல் போய்விடுகின்றோம். அறிவை பெற வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கு, அதை அவர்கள் சரி என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அடுத்து கேட்கின்றோம், தெளிவாக கேட்பதில்லை. அதுவும் ஒன்று இருக்கு. பகவானே, நீங்கள் கர்மத்தை நிந்திக்கிறீர்கள், ஞானத்தை புகழ்கிறீர்கள். கர்மத்தை செய் என்கிறீர்கள், ஞானத்தை புகழ்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய உபதேசம் எனக்கு முரண்படுவதை போல தெரிகின்றது. ஆனாலும் அர்ஜுனனுக்கு பகவானிடத்தில் ஸ்ரத்தை இருக்கின்றது. இல்லையெனில் பகவானுடைய வாக்கியத்தை நிராகரித்து சென்றிருப்பான். தனக்கு பகவானுடைய வாக்கியத்தில் முழுமையாக ஸ்ரத்தை இருக்கின்றது என்பதை இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றான். தன்னுடைய குழப்பத்தையும் சொல்லி பகவானுடைய வாக்கியத்தில் தனக்குள்ள நம்பிக்கையையும் தெரிவிக்கின்றார். இதுதான் இதில் ரொம்ப ஜாகிரதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். வியாமிஷ்ரேனேவ, ஆமாம், வாக்கியேன. வியாமிஷ்ரம் சொல்லி சொன்னால் கலந்தது, தெளிவற்றது சொல்லி அர்த்தம். தெளிவற்ற வாக்கியன, வாக்கியங்களினால், இதற்கு முன் நீங்கள் உபதேசித்த கருத்துக்களினால் தெளிவற்ற குழப்பமான இரண்டும் கலந்த பிரித்து அறிய முடியாததாக எனக்கு தெரிகின்றது. அது காரணம் முரண்படுகின்ற வாக்கியங்கள் சொல்றான். ஞானத்தினால்தான் மோட்சம், ஆனால் கர்மாவை செய்யின்னு சொல்றீங்க. ஆகையினால மே புத்தி மோகயசி, மே என்னுடைய புத்தி அறிவை, மோகயசி மோகத்துக்குள் உட்படுத்துகிறீர்கள், குழப்புகிறீர்கள் என்று பொருள். யார் குழப்புகின்றார்? தொம், நீங்கள். பகவானை குறிக்கின்ற சொல்லிது தொம். மோகயசிக்கு சப்ஜெக்ட் தொம். வியாமிஷேன இவ வாக்கியேன, குழப்புகின்ற முரண்படுகின்ற வார்த்தைகள் மூலமாக என்னை மோகத்துக்குள் உட்படுத்துவதை போல நான் உணர்கின்றேன், ஃபீல் பண்றேன்னு சொல்றேன். என்ன வார்த்தை? இதுக்கு முன்ன சொன்னார், திரைகுண்ய விஷயாக வேதாக, மூன்று குணங்களினால் ஆன இந்த உலகம், இந்த உலகத்தை பற்றி பேசுகின்ற கர்மகாண்ட பகுதியை துறந்து விடுன்னு சொன்னீங்க. அடுத்து நிஷ்காமக பவ, நிஷ்காம பவ, கர்மகாண்டத்தில் சொல்லியுள்ள கர்மாவை எல்லாம் துறந்து விடு என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். காரணம், அதெல்லாம் அனித்தியம் என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். இதெல்லாம் மனசில் நினைக்கிறத ஒரே ஆசிரியர்கள் அழகாக நமக்கு சொல்றாங்க. 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகத்தில், அதாவது 45 சொன்னதுக்கு அடுத்த உடனே கர்மண்யேவ அதிகாரஸ்து, 47வது ஸ்லோகத்தில் கர்மத்தில் தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, செயலின்மையில் அகர்மத்தில் பற்று வைக்காதே அப்படின்னு சொல்றீங்க. இந்த வார்த்தைகள் தான் முரண்படுகின்ற வார்த்தைகள், என்னை குழப்புகின்ற வார்த்தைகள் அவன் சொல்றான். இதெல்லாம் நாமும் கேட்டதுனால பார்த்ததுனால இந்த வார்த்தைகள்லாம் அர்ஜுனன் மனசுல இருந்து அவனுக்கு குழப்பு இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். கர்ம காண்டத்தில் வைராகியம் வேண்டும் என்றீர்கள், ஆனால் கடமையை செய் என்கின்றீர்கள். இங்க அர்ஜுனனுக்கு பகவான் இடத்துல ஸ்ரத்தை இல்லாதது போல தெரிந்தாலும் கூட ஸ்லோகத்தை பார்த்தா வியாமிஷேன இவ மோகய சீவ,
மோகயசி இவ, இவ போல, இவை என்றால் போல சொல்லி அர்த்தம். குழப்புவதை போல, நீங்கள் குழப்பவில்லை, குழப்புவதை போல எனக்கு தெரிகின்றது. ஆமா, உங்கள் வாக்கியம் முரண்படுகின்றது என்று சொல்லவில்லை, முரண்படுவது போல எனக்கு தெரிகின்றது. இவை என்று சொல்ல பயன்படுத்திடுறான். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையில் தன்னுடைய ஸ்ரத்தையை அவன் வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் குழப்புகிறீர்கள், முரண்படுகிறீர்கள் அப்படி சொல்லலை. உங்கள் வாக்கியம் முரண்படுவது போல எனக்கு தெரிகின்றது. அந்த வாக்கியம் என்னை குழப்பத்தில் உட்படுத்துவது போல தெரிகின்றது. நீங்கள் மோகத்துக்குள் செல்ல உபதேசிக்கவில்லை, மோகத்தை நீக்கத்தான் நீங்க உபதேசிக்கிறீர்கள். ஆகவே பகவான் இடத்துல எனக்கு ஸ்ரத்தை இருக்கு. இங்க ஸ்ரத்தை சொல்லி சொன்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துக்குள்ள இந்த ஸ்ரத்தை என்ற வார்த்தைக்கு எந்தெந்த இடத்துல எங்கெங்க தேவையோ அந்தந்த கருத்துக்களை கொஞ்சம் போய் பார்த்து மறுபடியும் ஸ்லோகத்துக்குள்ள வந்துடுவோம். பொதுவா ஒருத்தர் இடத்துல போய் ஏதோ கேட்குறோம், கேட்பவருடைய புத்தியில சொல்பவருடைய கருத்துக்களில் கொஞ்சம் முரண்பாடு வருகின்றது. ஆனால் சொல்பவர் சரியாக சொல்லி இருக்கலாம், எனக்கு சரியாக விளங்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை அப்படி சொல்லி நினைக்கலாம் நாம. அப்போ உபதேசிப்பவரிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்க ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தை 3 விதமாக பிரிக்கின்றார்கள். முதலிலே ஸ்ரத்தா நம்பிக்கை, அடுத்து அஸ்ரத்தா நம்பிக்கையின்மை, அடுத்து குஷ்ரத்தா. இப்படி 3 இருக்கு. ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, குஷ்ரத்தா, அப்படி 3 வார்த்தைகள், 3 விஷயங்கள். முதல்ல அஸ்ரத்தா பார்க்கலாம். நம்பிக்கை இல்லாதது. குருவானவர் ஒரு வாக்கியத்தை சொல்றார், சிஷ்யனுடைய மனதில் அர்த்தம் அது வரல, அர்த்தமா படல. உடனே அவன் என்ன பண்றான், இந்த வாக்கியம் தவறு, அவரே தவறாக உபதேசிக்கின்றார். குருவனுடைய வாக்கியம் முரண்படுவதை போல தெரிந்தால் அந்த வாக்கியத்தில் குறை காண்பது என்னவான்னா சாஸ்திரத்தை குறை காண்பது போல, சாஸ்திரமே தவறாக உபதேசிக்கின்றது என்று சொல்வது அஸ்ரத்தா. குஷ்ரத்தா அப்படி சொல்லி சொன்னா மூட நம்பிக்கை. அது பேரு மூட நம்பிக்கை. அது என்னன்னா, ஒருவர் சொல்றார், தவறாகவே சொன்னாலும் கூட அவர் சொல்றார், அது ஞானமாக நமக்கு வராவிட்டாலும் கூட அவர் சொல்லுகின்றார், நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அவ்வளவுதான். அவர் சொல்றார், நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு பேர் தான் குஷ்ரத்தா சொல்றார். அவர் சொல்றார், நான் ஏற்றுக்கிறேன், அதுவும் கூடாது சொல்றார். ஏனென்றால் அது நீண்ட காலம் ஓடாது. அப்படியே பிளைண்டா ஏத்துக்கிறது, அது கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும். தொடர்ந்து அந்த நம்பிக்கையில் நம்மால் இருக்க முடியாது. அதிகமான ஸ்ரத்தை அல்லது அறிவில்லாத ஸ்ரத்தை, அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் மூட நம்பிக்கை. அடுத்து நாம வரோம் ஸ்ரத்தா. முரண்படுகின்ற வாக்கியத்தை நான் கேட்டாலும் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே சமயத்தில் குருவுடைய வாக்கியத்தை நிராகரிக்கவும் இல்லை. அப்படியே ஏற்றுக்கவும் இல்லை, அவர் வாக்கியத்தை நிராகரிக்கவும் இல்லை. பிறகு என்ன, என்னுடைய புத்தியை நான் நிராகரிக்கின்றேன், அவர் சரியாகத்தான் சொல்லுகின்றார், நான் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தன்னுடைய புத்தியையே மீண்டும் கேள்வி கேட்பது. அவருடைய குரு உபதேசத்தை கேள்வி கேட்கல, தன்னுடைய புத்தியை மீண்டும் கேள்வி கேட்டுக்கொள்கின்றான். ஆகவே என்ன பண்றான், குரு மேல இருக்க ஸ்ரத்தையினால அவர் சொல்லுகின்ற வார்த்தை சரியாக புரிந்து கொள்ளும் வரை அந்த வாக்கியத்தை நான் சிந்திப்பேன். மீண்டும் மீண்டும் அந்த வாக்கியத்தை கொண்டு நான் சரியாக புரிந்து கொள்ளும் வரை சிந்திப்பது, அது பெற்ற ஸ்ரத்தை சொல்றார். 3 இருக்கு. ஒன்று, அந்த வாக்கிய உபதேசத்தில் குறை காண்பது. அப்படி குறை கண்டால் சாஸ்திரத்தை குறை காண்பது போல அர்த்தம். 2வது, அவர் சொன்னா அப்படியே ஏத்துக்கிறேன், அதுவும் கூடாது, நீண்ட நாள் ஓடாது, அது மூட நம்பிக்கைன்னு சொல்லணும். ஸ்ரத்தை சொல்லி சொன்னா அவர் சரியா தான் சொல்லியிருக்கார், என்னுடைய புத்தியினுடைய குறைபாடுகள் தோஷத்தினால் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை சரியாக புரிந்து கொள்ளும் வரை அதை நான் என்ன பண்ணுவேன், நான் சிந்திப்பேன், சிந்தித்து அதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வேன். இதுதான் சரியான உண்மையான ஸ்ரத்தை. சிம்பிள் விஷயம்தான் இருந்தால் கூட இந்த இடத்துல இந்த கருத்தை நம்ம பார்க்க வேண்டியது. பகவானுடைய உபதேசத்தை கேட்கின்றோம், முரண்பாடு அதில் தெரிகின்றது, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் மூட நம்பிக்கை, அப்படியே ஏற்றுக்கிட்டால் அது மூட நம்பிக்கை. பகவானுடைய உபதேசத்தை தவறு என்று சொன்னால் அது அஸ்ரத்தை, அது நமக்கு நம்பிக்கை இல்லாதவனாகிவிடும். பிறகு பகவானுடைய வாக்கியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், அதில் முரண்பாடு இருப்பது போல தெரிகின்றது,
அதை சரியாக புரிந்து கொள்ளும் வரை சிந்திப்பேன். அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை. 2 தடவை சொல்லியாச்சு, நல்லா ஞாபகம். மனநம்ன்றதுல கேட்ட பிற்பாடு தானே அதை சந்தேகத்தை சிந்திக்கிறது. அந்த வாக்கியத்தில் சந்தேகம் வந்துட்டா, விஷயத்துல சந்தேகம் வந்துட்டா சரியா தான் சொல்லுதான்னு சொன்னேன். கேட்ட விஷயத்தை மறுபடியும் நமக்கு இருக்க அனுபவத்துக்கும் சாஸ்திர விஷயத்துக்கும் வருகின்ற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் மனநம். ஸ்ரத்தை சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை சவணத்தில் நடக்கிறது தான், அடுத்துதான் மனநம். அதை மீண்டும் மீண்டும் நான் கேட்பேன். ஆக உங்கள் வாக்கியத்தில் குறை இல்லை, புரிந்து கொள்ளும் என்னிடமே குறை இருக்கின்றது. இதுதான் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய சரியான மனநிலை, பாவனை. ஆக பகவான் இங்க ரொம்ப அழகா சொல்றார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை உடையவன் தான் ஞானத்தை அடைவான். ஒரு வகையில பார்த்தா ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அது எப்படி ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை அடைவான்னு சொல்லி சொன்னா, குரு ஒரு வார்த்தை சொல்றார், அது முரண்பாடாக நமக்கு தெரிகின்றது. ஸ்ரத்தை இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே விட்டு விடுவோம், அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஏதோ சொல்றாருப்பா அவர், அவ்வளோ. ஸ்ரத்தை இருந்தது சொல்லி சொன்னா அந்த முரண்பாட்டை மீண்டும் விசாரம் செய்வோம். ஏன் அப்படி சொன்னார் அந்த வார்த்தை? அந்த வார்த்தையில் உண்மையிலே அர்த்தம் என்ன? குரு சாதாரண சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறது சாஸ்திரம் தானே, அவர் புரிந்து கொண்டு தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த புரிதலில் நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்முடைய புத்தியில் தோஷம் இருக்குது, ஏதோ குறை இருக்குன்றது அப்படி தெரிஞ்சுக்கணுமா. ஆகவே காரணம் என்ன? அவருடைய வாக்கியத்தில் குறை இல்லை, எனக்கு புரியவில்லை அப்படின்னா என்ன பண்ணோம்? அந்த வாக்கியத்தை ஆராய்ச்சி செய்து அது புரியும் வரை சிந்திப்பது, அது புரியும் வரை சிந்திப்பது. ஸ்ரத்தை எங்க இருக்கோ அங்குதான் நமக்கு ஞானம் அல்லது அறிவானது வரும். இங்க அர்ஜுனனுக்கு பகவான் அவருடைய வாக்கியத்தில் ஸ்ரத்தை இருக்கு, ஆகவே தான் சொல்லலாம் குழப்புவதை போல எனக்கு இருக்கின்றது. இதுதான் ரொம்ப சரியான அர்த்தம். என்ன நீங்க சும்மா குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லவே கூடாது குரு இடத்தை. என்ன வேதாந்தத்தை படிக்க வந்திருக்க மாணவன் குரு மேல அவ்வளோ ஸ்ரத்தை வச்சுட்டு அவர் வாக்கியம் சப்தங்கள் தானே நமக்கு ஞானமா மாறுது. அதனால தான் சொல்லுவோம், ஆத்மா என்ற விஷயத்துல சாஸ்திரம் தான் பிரமாணம். ஆமா, சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றது. நானாகவே சப்ஜெக்டாகவே இருக்கிற ஒரு விஷயத்தை லட்சணங்களை கொண்டு அழகாக நமக்கு விளக்கும் பொழுது நம்மால் பொறி புலன்களால் கரணங்களால் அறிய முடியாத ஒரு வஸ்து அது. அதை அப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அதுதான். அப்போ அந்த வாக்கியம் தான் நமக்கு ஞானமாக மாறுது. அது மேலே நம்பிக்கை இருக்கணும். ஆக நீங்கள் குழப்புகின்றீர்கள் என்று சொல்லவில்லை, தங்களுடைய வார்த்தைகள் என்னை குழப்புவதை போல இருக்கின்றது, குழப்பத்தை தருவதை போல இருக்கின்றது. அதான் இவ என்ற வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. என் புத்திக்கு அப்படி தெரிகின்றது, நீங்கள் என்னை குழப்பவில்லை. அது ரொம்ப ஞாபகமாக இருக்கணும். 2வது வரி பாருங்க, தத்து ஏகம் வத. தத்து என்றால் தயோகோ, அந்த இரண்டில் ஒன்று சொல்லி அர்த்தம். தயோகோ எந்த இரண்டில்? ஏகம் ஒன்றை, வத கூறுங்கள். அது எப்படி சொல்லணும்? நிச்சித்திய, நிச்சயமாக ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஒன்றும் ஞானத்திலிருந்து சொல்லுங்க, கர்மத்தை செய்யும் சொல்லுங்க. கர்மத்தை இகழ்கின்றீர்கள், ஞானத்தை புகழ்கின்றீர்கள். கடைசியில் கர்மாவை செய்யின்னு வேற சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? ஆக இங்கே அர்ஜுனுடைய கடமை, அதாவது சந்தேகம் என்னன்னா, கடமையா ஞானமா அல்லது கர்மமா ஞானமா? கடமை செய்வதா அல்லது காட்டுக்கு ஓடி போய் ஞான விஷயங்களை தேடுறதா? இந்த இரண்டில் ஏதோ ஒன்று எனக்கு நிச்சயம் செய்து கூறுங்கள். ஆகவே இவன் எப்படி கேட்குறானா, சொல்றாங்க எப்படி சொல்லணுமா? நாம கூட அப்படி இருப்போம் சில நேரத்தில். நிச்சித்திய, நிச்சயம் செய்து சொல்லுங்கள். அதாவது யாரிடத்துல சென்று நாம் எனக்கு இதில் ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் அது என்ன அர்த்தம்? என்னால் முடிவு செய்ய முடியவில்லை, என்னால் உறுதியாக முடிவு செய்வதற்கு சக்தி இல்லை, ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு வழியை சொல்லி கொடுத்தா நான் அதில் போகலான்னு நினைக்கிறேன். அதுதான் ஞான யோகத்துக்குள் போகலாம் அல்லது கர்ம யோகத்தை செய்யலாம். அப்போ அர்ஜுனுடைய நிலை என்ன? நிச்சித்திய, சரியே தவறோ சிலதை முடிவு செய்யணும்னு சொல்லி நினைச்சோம்னா சில இடத்துல போய் கேட்போம். அவர் என்ன சொல்லுவார்? நீ இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலான்னா அது உபதேசம் இல்லை. இப்படியும் செய் அப்படியும் செய்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இடத்துல முடிவு கேட்க வந்தால் நமக்கு தெளிவாக இருந்தால் ஏதோ ஒன்று சொல்லணும், இல்லைன்னா எப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லணும். இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக நிச்சயம் செய்து ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுங்கள். காரணம், எனக்கு முடிவு செய்யும் அளவிற்கு எனக்கு
முதல்ல சொல்லிடுறாங்க, பிரபன்னம் சாத்திமாம் சிஷ்யத்தே அகம். எனக்கு அறிவில் ஏழ்மை வந்து விட்டது, என்னுடைய அறிவு எனக்கு இப்பொழுது முடிவு செய்கின்ற சக்தியை தரவில்லை. அதை புரிஞ்சு உணர்ந்த பிற்பாடு தான் சிஷ்யனாக பகவானத்தில் சரணாகதி அடையிறார். எனக்கு தெளிவில்லாமல் இருக்கின்றது சொல்லி சொன்னார். ஆக நீங்கள் கூறும் ஒன்றை நான் பின்பற்றி நான் எதை அடையப் போகின்றேன், ஏன எதனால், எந்த ஒன்றை நீங்கள் கூறுவீர்களோ அதனால் அகம் ஷேயக ஆப்னுயாம், அகம் நான் ஷேயக நன்மையை ஆப்னுயாம் அடைவேனாக, நான் நீங்கள் கூறுகின்ற வார்த்தையின்படி நடந்து நன்மையை அடைவேனாக. ஸ்ரேயக, ஸ்ரேயஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கோம், கட்டோபநிஷத்தை கேள்விப்பட்டிருக்கோம். பிரேயஸ் ஸ்ரேயஸ், அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கணும். பகவானும் இந்த இடத்துல கட்டோபநிஷத்து மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கார். அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்பர்களோட பார்த்துருக்கின்றோம் நம்ம உபதேசத்தில். அது ஆப்னுயாம் ஸ்ரேயக நன்மை, அல்லது இன்னொரு அர்த்தம் பார்த்தோம். ஸ்ரேயஸ்க்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், மோக்ஷம்னு பார்த்தோம். மோக்ஷம், நீங்கள் கூறும் அந்த நிச்சயமான ஒன்றால் நான் நன்மை அடைவேனாக. ஏனென்றால் எனக்கு உங்களிடத்துல ஸ்ரத்தை இருக்கின்றது, முழுமையாக நம்பிக்கை இருக்கின்றது. நம்பினேன் கண்டு அருள்வாயே சொல்றாரு. ஐயா, நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கென நம்பினேன். அப்பதான் சொல்றார், நீ சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன்னு சொல்றார். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே. பெம்மான் மகளை திருடும் திருடன் எம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே. சும்மா இரு சொல்லற, தாய்மனர் சொல்றார், என்னை சும்மா இருத்தி மேல் சொல்லி சொல்றார். அதுபோல ஏதோ ஒன்று சொல்லுங்க, உறுதியாக சொல்லுங்க, அதனால நான் மோட்சத்தை அடைவேன். ஆக இங்க அர்ஜுனனுடைய சந்தேகம் தங்களிடம் ஸ்ரத்தை இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல நாம கேட்கணும், அர்ஜுனனுடைய சந்தேகம் தங்களிடம் ஸ்ரத்தை இருக்கு என்பது அது சந்தேகம் இல்லாத புரிஞ்சுதா நமக்கு? அர்ஜுனனுடைய சந்தேகம் இல்லாத புரியணும். ஆக 2வது அத்தியாயத்துல கர்மத்தை நிந்தித்தீர்கள், ஞானத்தை உயர்ந்தது என்று சொன்னீர்கள், கர்மத்தை செய்யணும் சொல்லுகின்றீர்கள், ஞானத்தினால்தான் மோட்சம் சொல்லி சொன்னா என்னை ஏன் இந்த கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகின்றீர்கள்? யுத்தம் என்ற கர்மம் சாதாரண கர்மாவா? கோரமான இந்த கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள்? ஆகவே இந்த வார்த்தை எனக்கு முரண்படுவது போல தெரிகின்றது. ஆகவே எது சரியோ அதை எனக்கு நிச்சயம் செய்து சொல்லுங்கள். அடுத்து 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் இங்கு பதில் சொல்லுகின்றார் அல்லது உபதேசிக்கின்றார். இந்த பதில ஒன்வேர்டு ஆன்சர் போல பகவான் சொல்லி இருக்கலாம். ஆனால் முழு பகவத்கீதையில பகவான் அப்படி சொல்ல போவதே கிடையாது. ஆனா நாம புரிஞ்சுக்க போறோம். ஒரு ஒன்வேர்டு ஆன்சர் சொல்ல போறது இல்லை, அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் அதுக்குள்ள பதில ஒன்று வச்சிருப்பார். அப்படிதான் நாம முழு பகவத்கீதையை படிக்க போறோம். ஒன்வேர்டு ஆன்சர் வந்து எவ்வளவு சீக்கிரம் சுருக்கமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்க போறது இல்லை. பகவான் சொல்லுகின்ற விஷயங்கள் வேறு சில கருத்துக்களையும் சேர்த்து சொல்வார். அதுல நேரடியாக பதிலும் அடங்கியிருக்கும், மறைமுகமாக மற்ற விஷயங்களை அதில் சொல்லியிருப்பார். ஆகவே இங்க முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, பகவான் முரண்பாடாக பேசவில்லை என்பதை தான் முதல்ல பார்க்க போறோம். பிறகு பதில் என்ன என்பதையும் பார்க்க போகின்றோம். ஆக இங்க அர்ஜுனுடைய சந்தேகம் என்ன? இதுல முதல் கருத்து, பகவான் சொன்னது கர்மத்தை நிந்தனை செய்தார்.
ஞானத்தை புகழ்ந்தார். பிறகு ஞானத்தினால்தான் மோட்சம் என்று சொன்னார். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அர்ஜுனன் விட்டு போன விஷயம், கர்மத்தை நிந்தனை பண்ணார், கர்ம யோகத்தை நிந்தனை பண்ணல. அது புரிஞ்சு, கர்ம யோகத்தை நிந்தனை பண்ணல, கர்ம யோகத்தை ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சார். நேகா விக்ரமணோ சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே. கர்ம யோகத்துல பிரச்சனையே இல்லை, பாபம் வராது. நீ செய்ய வேண்டியது செய்யாத பாபமெல்லாம் கர்ம யோகத்தில் வராது. ஆனால் கர்மத்தில் வரதெல்லாம் பார்த்தோம். நம்ம கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்க போறோம். சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயா. இதுல பயம் வேண்டாம், எவ்வளவு செய்யறியோ அவ்வளவு உனக்கு பலன் கிடைக்கும். கர்மத்தில் அப்படி இல்லை, 90% செய்துட்டேன், மீதி 10% செய்யல, பலன் வருமானா வராது. முக்கா கிணறு தாண்டனா என்ன ஆகும்? தாண்டனா முழு கிணறு தாண்டணும், இல்லைன்னா இல்லை. அந்த பயம்லாம் கர்ம யோகத்தில் இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஆகவே அர்ஜுனன் கர்மயோகத்தை நிந்தனை செய்தார் என்று பகவான் அப்படி சொன்னார் என்று நினைப்பது தவறு. ஆக பகவான் அர்ஜுனனை கர்மயோகத்தை செய்ய சொல்லவில்லை, கர்மத்தை செய்ய சொல்லவில்லை, கர்ம யோகத்தை செய்ய சொன்னார். முதல் கருத்து. ஆக பகவான் கர்மத்தை தான் நிந்தனை பண்ணார், கர்ம யோகத்தை நிந்தனை பண்ணல. ஆக பகவான் அர்ஜுனனை கர்மத்தை செய்ய சொல்லல, கர்ம யோகத்தை தான் செய்ய சொன்னார். அது முதல் கருத்தா புரிஞ்சுக்கணும். இரண்டாவது கருத்து, ஒரு கால் இந்த கருத்து அர்ஜுனனுக்கே புரிந்திருந்ததே என்று வைத்துக் கொண்டாலும் கூட, நீங்கள் கர்ம யோகத்தை புகழ்கின்றீர்கள், ஞான யோகத்தை புகழ்ந்து அதிக மோட்சத்தை தரும் என்று சொல்லுகின்றீர்கள். ஒரு கால் இப்படி புரிந்திருந்தார், அர்ஜுனனுக்கு இல்லை, நமக்கே கூட. அங்க கர்மத்தை புகழ்ந்தார், அது கர்மத்தை புகழ்ந்தார் நினைச்சுக்கிட்டான். ஆனா அங்க பகவான் கர்மத்தை தான் இகழ்ந்தார தவிர நிந்தனை பண்ணார், கர்ம யோகத்தை நிந்தனை பண்ணல. ஒரு கால் இங்க கர்ம யோகத்தை பகவான் நிந்தனை பண்ணார், ஞான யோகத்தை புகழ்ந்தார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, கர்ம யோகமானது மோட்சத்தை தராது என்றும் கூறுகின்றீர்கள். அப்படியானால் என்னை ஏன் கர்ம யோகத்தில் ஈடுபடுத்துகின்றார்? அதான் கர்ம யோகத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகின்றீர்கள் என்று அர்ஜுன் அப்படி கேட்டால் அதற்கு நேரடியான பதில், நீ ஞான யோகத்துக்கு இன்னும் தகுதியாகவில்லை, அவ்வளவுதான். இவன் அதிகாரி ஆனோன்னு சொல்றார். இதுல கைவல்ய நவநீதத்தை இவன் அதிகாரி ஆனோன் பார்த்தோம், இங்க பார்க்கலாம். நல்ல அற்புதமான ஒரு டெக்ஸ்ட் தான். அவர் புரியுதான், இவன் அதிகாரி ஆனோன், நல்ல ஒரு உத்தமமானவனா இருக்கானே, பக்குவப்பட்டவனா இருக்கானே, சாதன சொல்லிட்டு சம்பத்தில் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு புரியுது. அடங்கிய விருத்தியான்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவார். இந்த வார்த்தைகள்லாம் வேதாந்த மாணவர்களுக்கு மனசுல போய் தைக்கணும். முதல் நமக்கு தேவையை தகுதியை உருவாக்கிக்கிறதா, தகுதியோடு கூடியவனாக வர்றது தான் இதுல பெரிய பிரயோஜனமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு, வேதாந்தத்து வர்றது ஒரு தகுதி சொல்லியிருக்காரு. அதனாலதான் எடுத்தோடனே சாதன சதுஷ்டயம் கிம் அப்படித்தானே ஆரம்பிக்கிறது தத்துவ போதமே. ஆகவே கர்ம யோகத்தை என்னை ஏன் செய்ய சொல்கின்றீர்கள், என்னை ஏன் ஞான யோகத்தை ஈடுபடுத்தி மோட்ச தடை என்று சொல்லவில்லை. வேற ஒன்றும் இல்லை, உனக்கு தகுதி இன்னும் வரவில்லை. அது நேரடியாக சொன்னால் சில பேருக்கு வருத்தமாயிடும். அப்போ இதை செய்யப்பா அப்படின்னு மட்டும் சொல்றார். ஆக கர்ம யோகத்தை செய்து உன்னை நீ தகுதி செய்து கொண்டு பிறகு ஞான யோகத்துக்கு வர வேண்டும். இதுதான் இங்க பதில். ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு வழி வேணும், சரியான வழி சொல்லி கொடுக்கணும். அந்த வழியில் உனக்கு எது சரியான வழி, இப்படி போனால் கொஞ்சம் சுற்றி போகலாம், இப்படி போனால் நேராக போகலாம், இது சரியாக இருக்கும், இதில் போகாதீங்க, இதில் போங்க, தெளிவாக சொல்லணும். அடுத்து ஒரு பாடம் படிக்கணும், ஒரு டாக்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், பிஇ படிக்கணும், அது மேலே படிக்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், +1 படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ என்ன சொல்லணும், இப்போ பாரு, முதல் +1 +2 நல்லா மார்க் வாங்க, அப்புறம் நீ என்ன படிக்கிறது அப்போ பார்த்துக்குவோம், அப்படி தானே சொல்லணும். இப்போ என்ன படிக்கிறப்பா, இதில் நல்லா மார்க் வாங்க, அப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஆகவே கர்மயோக முக்தியை தராது, அது மன தூய்மையைத்தான் தரும், பக்குவத்தைத்தான் தரும். உனக்கு மன தூய்மை அவசியம் தேவை என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம்.
புரிஞ்சிருதா? ஒவ்வொரு ஸ்லோகத்தை அந்த சார மைய கருத்து. ஆக பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு ஆர்டர் போடுறார், நீ கர்ம யோகத்தை செய், அதுதான் உனக்கு உகந்தது. ஞான யோகம் உயர்ந்ததுதான், அதுதான் மோட்சத்தை தரும். ஆனால் உனக்கு உகந்தது கர்மயோகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு அதற்கு இன்னும் தகுதி வரவில்லை என்றதை சொல்லாம சொல்லிடுறார் பகவான். இதுல அவரெல்லாம் பெரிய விசாரெல்லாம் வரப்போறது, பார்க்க போறோம். ஏதோ கொஞ்சம் தகுதியோட ஒரு மாணவன் வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா, அந்த தகுதி குறைவோடு வந்தால் சாஸ்திரம் கூட கேட்டுடலாம். அந்த தகுதி குறைவை எங்கே நிறைவேற்றிக்கலாம்? வெளி உலக வாழ்க்கையில் இருந்தாலாவது கொஞ்சம் கர்மத்தை செய்து கர்மயோகத்தை செய்து ஏதோ கொஞ்சம் தகுதிப்படுத்திக்கலாம். இங்கே வந்த ஒருபாடு என்ன பண்ணுறது? அந்த இடத்துல அங்கே வந்திருக்கிற இடத்துல குருவுக்கும் ஆசிரமத்துக்கும் செய்கிற சில செயல்கள் மூலமாக அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு கருத்து விசேஷமாக சொல்லுவாங்க. வெளி உலகத்தில் இருந்தாலாவது 4 பேர் கொடுக்குற என்ன சொல்றது, அடி வந்த மிதிக்கிறதுலாம் சேர்த்து அவளை படுத்திடும். அதெல்லாம் இல்லாத வந்துட்ட பிற்பாடு என்ன ஆகுது? தகுதியை உருவாக்கிறது பெரிய விஷயம். ஆக ஞான யோகம் உயர்ந்தது தான், ஆனால் நீ கர்ம யோகத்தை செய். இங்க பகவான் ஏன் கமாண்ட் பண்ணி சொல்றா சொன்னா, அறிவுள்ளவர்களுக்கு பெரியவர்களுக்கு சூழ்நிலை விலைக்கு சொன்னால் போதும், அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் சிறிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? இதை பண்ணு போ அப்படிதான் சொல்லணும். கமாண்ட் தான் அங்க சரியா இருக்கும். குழந்தைகளுக்கு வெறும் விதி வாக்கியத்தை சொல்லி கொண்டிருக்க கூடாதான் குழந்தைகள் இடத்துல. ஆக அப்பொழுது உத்தரவு விடுவது குழந்தைகளுக்கு சுலபமா இருக்கு, புரிய வைப்பது கஷ்டமா இருக்கும் குழந்தைக்கு. அது புரிய வைக்க முடியாது. ஏன் ஏன் என்னன்னு கேட்கணும், சொன்னாலும் அது புரிஞ்சுக்காது. என் மேல ஸ்ரத்த இருந்ததுன்னா கர்ம யோகம் செய் என்று சொல்லி என்ன பண்றார்? முடிவு பண்ணிடுறார் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசத்தை. ஆனாலும் கூட பகவான் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் விளக்கமும் தருகின்றார். அதுதான் விசேஷம் பகவான் இடத்துல. பகவானுடைய விளக்கத்தில் அர்ஜுனுடைய கேள்விக்கு நேரடியாக சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்லோகத்தை பார்த்தா நேரடி சம்பந்தம் தெரியாது. ஆனால் பகவான் சில அடிப்படையான கருத்துக்களை சொல்லி நீயே முடிவு பண்ணும் விட்டு விட்டுறார். உனக்கு இப்போதைக்கு இதுதான் செய்ய சொல்லி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு மன தூய்மை வேணும்ப்பா அப்படின்னு சொன்னா என்ன, அதுக்கு இது செய், அதான் அர்த்தம். என்ன புத்திசாலி தானே, சாதாரண ஆள் இல்லையே. ஏதோ உனக்கு குழப்பம் இருக்கு, இதுவா அதுவா, சொந்தக்காரங்க தாத்தா குரு எல்லாரும் பார்த்தோன்னே கொஞ்சம் மயங்கிடும். நம்ம கூட அப்படிதான் தனியாக இருக்கும்போது நல்லா வீர ஆவேசமாக தெளிவாக பேசிடுவோம். நேருக்கு நேர் பேஸ் பண்ணும்பொழுது தான் ஆடி போயிடும். அந்த நிலை தான் எல்லாருக்கும் வரக்கூடிய நிலை தான் அது. எல்லாரும் சந்திக்கிற நிலை தான், தப்பு இல்லை. ஆக பகவான் சில அடிப்படையான கருத்தை சொல்லி விட்டுடுறார். அதிலிருந்து பதில் நமக்கு கிடைக்கும். எப்படி, என்ன பதில் சொன்னா, கர்மயோகம் செய்யத்தான் உனக்கு தகுதி இருக்கின்றது. கர்மயோகம் முடித்த பிறகு நீ ஞான யோகத்திற்கு வர வேண்டும் என்பதே அது. அர்ஜுனனுக்கு எப்போ சொன்னார், முடிஞ்சு போச்சு. நமக்கு இருக்கிற கருத்து இதுதான், நாம் பெற வேண்டிய உபதேசம் இது. இனி இந்த ஸ்லோகத்தில் என்ன பேசுகின்றார் பகவான் பார்க்கணும். பிராக்டிக்கலாக பேசுகிறார் பகவான், பிராக்டிக்கலாக பேசுகிறார். நிறைய பேருக்கு கீதைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் இல்லையே அப்படி சொல்லி நினைக்கலாம் படிக்கும்பொழுது, மேலோட்டமாக படிக்கும்போது. பொதுவாக புஸ்தகங்களை நேரடியாக படிக்கும்போது நம்ம அப்படி தான் நினைப்பது, என்ன இதெல்லாம் பெருசாகனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னவோ சொல்கிறாங்க என்னவோ போகிறாங்க, அப்படி தான் தோணும். முறையாக அப்படி கேட்டால் தான், இப்படி கேட்குற விஷயத்தெல்லாம் புஸ்தகத்தில் அப்படியே எழுதி வச்சு நம்ம கொடுக்க முடியாது. அதனால தான் கேளுன்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரத்தை கேட்டது தான், படின்னு சொல்லவே இல்லை. நேருக்கு நேராக உட்காந்து கேட்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் அப்படி விஸ்தாரமாக விரிவாகவும் சொல்ல முடியும். காரணம், குருவானவர் மாணவருடைய முகத்தை பார்த்து, அவர் கண்ணை பார்த்து, அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து சொல்கிறது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அது எப்படி சொல்லலாம், எந்த விதத்தில் சொல்லலாம், அது சிஷ்யரோட பழகும்போது அவங்களோட மனநிலை என்ன, அவங்களுடைய சக்தி என்ன, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அழகாக சொல்லி கொடுத்துருவார். அதுக்கு ஆன்லைன்லாம் முடியுமாண்ணா? ஒரு வகையில் அது பிரயோஜனமாக இருக்குது. ஆன்லைனோ பொன்லைனோ அது வேறு. இப்போல்லாம் அதுக்கு கிளாஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு, ஆன்லைன் கிளாஸ் ஃபேமஸ் ஆகிடுச்சு. வாஸ்தவம் தான், ஏற்கனவே கேட்டவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாம். மற்றவங்களுக்குலாம் அது வேதாந்த பாடம் மட்டும் நேருக்கு நேராக பார்க்கணும். கைவில் நினைத்து சொல்கிறார் இல்லையா, அவர் அகங்கருதி சந்நிதி இருத்தி தடவி அவனை சிஷியனை ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்தி நேருக்கு நேரம் சொல்லிக் கொடுக்குறாரு. அதை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வார்த்தை சிஷ்யனுடைய மனதில் சென்று தைத்து அவனுக்கு இது புரிதலை ஏற்படுத்தி அவனுக்கு நிறைவை கொடுக்க வேண்டும் என்ற அருளோடு கூடிய பார்வையோடு சொல்லிக் கொடுக்கறது. இது அதுதான்
அதை கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஆன்லைனில் கேட்கலாம், மற்றெல்லாம் கேட்கலாம். அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது அப்படிதான் நாமெல்லாம் படித்தோம், அப்படிதான் பெருங்க படிச்சிருக்காங்க. ஆமாம், அதுதான். ஆக இந்த ஸ்லோகத்தில் இனி வருகின்ற ஸ்லோகங்களிலும் பகவான் சொல்ல ஒரு கருத்து என்னன்றார். இந்த ஸ்லோகத்தை முக்கியமான 2 கருத்தை அறிமுகப்படுத்துறார். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்க போகிறது, பார்ப்போம். 2 சொல்றார். சாதனத்வயம் அல்லது யோகத்வயம் 2. இன்னொன்று 2வது தலைப்புல நிஷ்டாத்வயம். சாதனத்வயம் என்பது ஒரு பெரிய ஒரு தலைப்பு தான். 2 சாதனங்கள், அடுத்து 2 நிஷ்டைகள். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கலாம். 2 சாதனங்கள், 2 நிஷ்டைகள். முதல் சாதனம் என்றால் என்ன? தெரிஞ்ச கருத்து தான் நமக்கு. சாதனை என்றாலே கேள்வி வரும், எந்த சாத்தியத்தை அடைய கேள்வி வந்துடும். சாதனம் சொல்லி சொன்னா உபாயம் அல்லது வழி, அது மீன்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்லி என்ன வேணா அர்த்தத்தை எடுத்துக்கலாம். கருவி சொல்லலாம். 2 சாதனங்களை பகவான் சொன்னார் சொல்லி சொன்னா 2 சாத்தியத்தை பகவான் வைத்திருக்க வேண்டும். 2 சாதனத்தை சொன்னாரோ 2 சாதனத்தை மூலமாக அடையக்கூடிய 2 சாத்தியத்தை பகவான் வைத்திருக்க வேண்டும். இது நம்ம ஸ்லோகத்துக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக நம்ம நினைச்சா அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. இப்படி அழகாக சில சிஷ்யர்லாம் சொல்லுவாங்க, குருநாதர் கட்டடம் கட்டி வகுப்பு நடத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன அர்த்தம்? ஏதோ செங்கலை கட்டி நடுவில் நிற்க வச்சு சொன்னார் அர்த்தம் இல்லை. ஒன்று ஒன்றா பிரிக் பை பிரிக் சொல்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அழகாக அப்படி சொல்லி கொடுத்து முழுமையாக்கினார். அதுக்கு ஒரு உதாரணம் அழகாக சொல்லலாம். ஒரு பெரிய வைக்கல் போர் போட்டிருக்கு. அதை எப்படி அதை எடுத்து போட்டிருப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இவ்வளோ பெருசாக ஆக்கியிருப்பாங்க. அதுபோல் குருவும் கூட நமக்கு மெதுமெதுவாக எந்தெந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்து கடைசியாக திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோ விஷயத்தை நம்முடைய மனசில் கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பார். இதுதான் பாடம் சொல்லி கொடு. இல்லைன்னா எடுத்த உடனே ஆசிரியருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் ஆழமாக தெரிஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் ஒரே நேரத்தை எல்லாம் போட்டு சிஷ்யன் மனசை திணிக்கணும்னு நினைக்க மாட்டார். மெதுவாக எவ்வளோ சாதம் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் சாப்பிட்டு வயிறு நிறைக்கிறோம். அதே போல் தான் வித்தை அப்படிதான் சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே போகிற ஒரு மெத்தடாலஜி நம்ம சம்பிரதாயத்தில் அந்த குருமார்கிட்ட இருக்கு. அப்படிதான் படிக்கணும். அதுதான் நம்ம பலனை தரும். அது தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கறது குருவனுடைய வேலையா இருக்காது. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கறது தான் குருவனுடைய வேலையா இருக்கும். மெதுவாக சொல்லி கொடுப்பார். ஆக சாதனத்வயம் நிஷ்டாத்வயம். அப்போ 2 சாதனம் சொன்னா 2 சாத்தியம் இருக்கணும். இங்க சாதனத்வயத்தில் பார்ப்போம். முதல் சாதனம் கர்ம யோகம், முதல் சாதனம். 2வது சாதனம் ஞான யோகம். பக்தி யோகம் வரலையே சுவாமி சொல்லக்கூடாது. கர்ம யோகத்தை பக்தி யோகத்தை சேர்த்துடுறோம், அவ்வளோதான். யோகம் சொல்லி சொன்னாலே சாதனம் சொல்லித்தான் அர்த்தம். சொல்ல போறார் அடுத்து. ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினான்னு சொல்லுவார் பாருங்க. அதுக்கு பேஸ் இங்க போடுறோம். ஆக கர்ம யோகம் ஞான யோகம். அப்போ 2 சாத்தியம் என்ன, கோல் என்ன? கர்ம யோக சாத்தியம் என்ன, எதை அடைய? ஞான யோகத்தை அடைய வைக்கும். கர்ம யோகத்து சாத்தியம் என்ன தெரியுங்களா? ஞான யோகத்தை அடைய வைக்கும், அல்லது பகவத்கீதை கிளாஸ்ல கொண்டு உட்கார வைக்கும். தகுதி இருந்ததுன்னா அது கர்மயோக சாத்தியம் என்ன, எதை அடைய என்றால் ஞான யோகத்தை அடைய வைக்கும். எப்படி? மன தூய்மையை கொடுத்து. இந்த ரிலே ரேஸ் இருக்கு பாருங்க. ரிலே ரேஸ் தெரியும் இல்லையா? ஓடும்பொழுது ஒருத்தர் கையில் ஒன்று வச்சிருப்பார், இன்னொருத்தர் நடுவில் நிற்பார், 3வது 4வது நிற்பார். இவர் ஓடி போய் அங்கே இருக்கிற விட்டு இவர் கையில் இருக்கிறத கொடுக்கணும். அவர் அதை வாங்கிட்டு ஓடுவார். அது போல கர்ம யோகம் நம்மை ஞான யோகத்தை ஒப்படைக்கும். ஞான யோகம் என்ன பண்ணும்? இது எடுத்து ஒப்படைக்கும், மோட்சத்தை எடுத்து. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்க மாட்டோம். மோட்சத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்கக்கூடாது. அதுதான் நிறைய முடிஞ்சு போச்சு. ஆக ஞான யோக சாத்தியம் என்ன? கர்மயோக சாத்தியம் ஞான யோகத்தில் நம்ம ஒப்படைப்பது. அப்போ ஞான யோக சாத்தியம் என்ன? மோட்சம் அல்லது வீடு பேரு அல்லது முக்தி. அதுதான் நம்முடைய பரம புருஷார்த்தம். ஆக ஜீவன் முக்தி சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா பயம் வேற வந்துடுது. ஜீவன் முக்தினா இறந்து போயிடுவோமோ அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? வகுப்பு கேட்குற இடத்துல ஆம்புலன்ஸ் தான் நிற்க வைக்கணும். ஏனென்றால் ஏமாந்து ஞானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், 1 2 அங்கேயே. அதனால இல்லைடா சாமி, எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருக்கான், கொண்டு உட்கார வைக்கிறார், அது பேச்சுடுக்கும்.
ஜீவன் முக்தி சொன்னா இறந்து போறது இல்லை. ஜீவன் சொல்லி சொன்னாலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜீவன்னு முக்தி சொல்லி சொன்னா இந்த உடலோடு மனதோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே, உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த நம்மை துன்பப்படுத்துகின்ற சம்சார துயரங்களில் இருந்தெல்லாம் விடுதலை அடைதல். அதுதான் வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம். எவ்வளோ வாழ்ந்தாலும், என்ன சேர்த்தாலும், எப்படி பண்ணாலும், என்ன செய்தாலும் வாழ்க்கையுடைய இறுதியில் நிம்மதியா சந்தோஷமா டாட்டா பை பைன்னு நம்ம சந்தோஷமா அந்த உலகத்தை விட்டு போகணும். அதுக்கு தான் இந்த பிறவி. 80 வயசு 90 வயசு வாழ்ந்து போகும்போது அடிச்சு பரண்டு அழுது ஐயோ போறமே அதுவே எதுவும் நினைச்சேன்னு வச்சுங்களேன். எதுக்காக வாழ்ந்தோம்? என்னதான் அதுக்காக துயரத்தை அப்படி மூட்டை கட்டி கொண்டு போறதுக்கா? அதுக்கு இல்லை வாழ்க்கை. நல்ல சாஸ்திரம் நம்ம புரிய வைக்கின்றோம். மெதுவாக கேட்டு 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 மனசுல உள்வாங்கிக்கணும். அதுக்கு தான் வாழ்க்கை. இருக்கதான் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆக உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மன துயரத்திலிருந்து விடுதலை அடைதல். ஆக ஞான யோகன்னு எனக்கு தெரியலையே சொல்லி சொன்னா, ஞான யோகத்திற்கு 3 விஷயங்கள் என்ன நீங்க கேட்டாவே சொல்லிடுவீங்க நிச்சயமா. ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். முடிஞ்சது. ஞான யோகத்திற்கு 3 பகுதி. 3 சொல். ஸ்ரவணம் சொல்லி சொன்ன கேட்டல், மனனம் என்றால் சிந்தித்தல், நிதித்தியாசனம் என்றால் நிஷ்டை கூடுதல், அல்லது நாம் எதை சந்தேகமில்லாமல் புரிந்து கொண்டோமோ அந்த அறிவில் நிலை பெறுதல். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே கேள். அழகான வார்த்தை. அறிவில் நிலை பெறுதல். என்ன அறிவை நான் பெற்றேனோ, என்னை பற்றி நான் எதுவாக இருக்கிறேன்னு எனக்கு புரிந்ததோ அந்த அறிவிலேயே நிலை பெற்றிருத்தல். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அந்த கோடியெல்லாம் நின்று உலாவியதே. தேறி தெளிந்த மாதவர் சித்தத்தில் ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியது. தாய்மலர் வார்த்தை. அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் மனசுல போய் அப்படியே அர்த்தத்தை கொடுக்கணும், உட்காரணும். அது ஞான யோகம் சொன்னா ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். சரி, கேட்டல் சொல்லி சொன்னா கேட்ட விஷயத்துல சிந்தித்து தெளிதல் பெறணும். அப்புறம் ஞானத்தில் நிலை பெறணும். கேட்டவுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா உருபோக நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நெட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பு. சைவ சித்தாந்தத்தில் 4 சொல்லுவாங்க. கேட்பது, சிந்திப்பது, தெளிவது, நிட்டை கூடல் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? நிட்டை, அதாவது தெளிவதை சந்தேகத்தில் வச்சுடுறோம். சந்தேகம் தெளிதல் தானே. அதில் கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கூடல் 3 ஆக்கிடுறோம். அங்கே 4 சொல்லுவாங்க. அது அப்படிதான் தாய்மலர் சொல்றாரு அந்த இடத்துலையும் கூட. கேட்டல், சிந்தித்தல், தெளிவு பெறு, நிட்டை கூடல். ஆமாம், கேட்டவுடன் சிந்தித்தல் கேடிலா மெய் தெளிவால் வாட்டமுறா உருபவ நோய் மாறும் அப்படி சொல்றாரு. ஆக இப்போ ஞான யோகம் என்ன சுவாமி சுருக்கமாக கேட்டா, இப்போ நாம் என்ன பண்ணுறோமோ அதுதாங்க ஞான யோகம். என்ன பண்ணுறோம்? இப்போ கேட்குறோம் இல்லையா, சிந்திக்கிறோம் இல்லையா? அது ஞான யோகம்னா எங்கே போய் செய்யறதுன்னு கேட்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இதுதான் ஞான யோகம். 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்து ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். அதில் என்ன கவர்ச்சி இருக்குது? கவர்ச்சியான வார்த்தை எதுனா இருக்கா? தத்துவ விசாரம் தானே. சரி, பிறகு மோட்சத்தை அடைந்த பிற்பாடு என்ன செய்வது என்று கேட்கக்கூடாது. ஏன்னா அதுதான் முடிவான விஷயம், வாழ்க்கையுடைய நிறைவு. அவ்வளவு. அதுக்கு மேலே ஒரு சாதனம் இல்லை. இந்த மனித பிறவில் அடைய வேண்டியதில்லை. பிறவியே நம்ம முடிச்சிட்டோம். பிறவிக்கு மருந்து தேடி சாப்பிட்டோம். சரி, ஏன் கர்மயோகம் செய்து ஞான யோகம் வர வேண்டும் சொல்லி சொன்னா, கர்மயோகம் செய்து மனப்பக்குவத்தை பெற்று ஞான யோகம் வந்தால் ஞான யோகத்தில் சைடு எஃபெக்ட்லாம் இருக்கு பாருங்க. கர்வம், அது இது அதெல்லாம் வராது. சில நேரம் என்ன ஆகிடும் தெரியுங்களா? வித்தியை கர்வத்தை கொடுத்துடும். மற்றதெல்லாம் இடையிலே போயிடும். ஒன்று மட்டும் போகாது. இது நான் வித்யா கர்வம் போகவே போகாது. ஒழுங்காக வேதாந்தத்தை கேட்டேன், எனக்கு வேதாந்தமும் தெரியுன்ற கர்வம் வராது. அந்த கர்வத்தை போக்கும் ஒழுங்காக கேட்டிருந்தா. நம்ம கேட்டது வேதாந்தமாக இருந்தா கர்வத்தையும் சேர்த்து அது போக்கி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம தமாஷா சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு 1000 கிலோ மேலே இருந்து வச்சுங்களேன், சன்னியாசி ஆகிட்டு அது ஒன்று இருக்குது. நான் சன்னியாசின்ற 101 தலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காவது 1000, இவருக்கு 1001 ஆகிடும். அதுவும் இல்லை. அது போல் வித்யா கர்வம் இருக்குது. எனக்கு இதுவும் தெரியும், வேதாந்தமும் தெரியும். வேட்கை தீர்ந்த விடம் சொல்கிறார். வேதாந்தம் என்பது வேட்கை தீர்ந்த விடம். நம்ம வேட்கையெல்லாம் தீர்க்கிற இடம் சொல்லி சொன்னார். அதெல்லாம் வரணும். அப்படி தீர்க்காம கர்வம் வந்திருந்தா அவர் படித்தது வேதாந்தம் இல்லை, வேதாளன்னு எடுத்துக்கலாம். வித்யா கர்வம் வந்துடும், மோட்சம் வராது. அதனால் என்னென்னா விபரீதமாக இன்னொரு பாவனை கர்வம் சேர்ந்துக்கிடும். இதெல்லாம் ஒரு பெரிய தலைப்புங்க. கர்மயோகம், சாதனத்வயம், நிஷ்டாத்வயம், பெரிய தலைப்பு. இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்த்துருக்கின்றோம். போதும் இந்த இடத்துல. இனி
இதுவரையும் சாதன துவயம் பார்த்தோம். இப்போ நிஷ்டா துவயம் பார்த்தோம். நிஷ்டா சொல்லி சொன்னா வாழ்க்கை முறை அல்லது லைஃப் ஸ்டைல்னு அர்த்தம். நிஷ்டா சொல்லி சொன்னா லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. டிக்ஷனரி படி நிஷ்டா சொல்லி சொன்னா இந்த அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் வேதாந்த பாடங்களில் உபநிஷத்தில் பகவத்கீதையெல்லாம் அகராதிப்படியான கருத்து நிறைய இடத்துல நாம் அதை எடுத்து இந்த இடத்துல இந்த கருத்து தான் பொருந்தும். அதுதான் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய விசேஷம். இந்த இடத்துல இந்த கருத்து வச்சா தான் அடுத்து பார்க்கும்போது இந்த கருத்து தான் சரியாக வரும். அதனால தான் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிற கருத்து ஒழுங்காக சொல்லணும்னா 700 ஸ்லோக கருத்து மனசில் இருந்தால் தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒழுங்காக கருத்து சொல்ல முடியும். 700 ஸ்லோகமும் ஒழுங்காக சொன்னால் தான் ஒரு ஸ்லோக கருத்து சரியாக சொன்னதாக அர்த்தம். புரிஞ்சிருக்கணும். அதனால தான் ஒரு டெக்ஸ்ட்டை எடுக்கணும்னா முழுமையாக தெரிஞ்சுட்டு அதில் சந்தேகம் இல்லாத ஆணை பிற்பாடு தான் ஒரு டெக்ஸ்ட்டே எடுக்கணும். ஏதோ நான் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறது வேதாந்தத்தில் சரி வராது. இங்கே ஒரு கருத்து சொல்லுவோம், அங்கே போய் வேறு கருத்து சொல்லுவோம். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாணவர்கள், சீரியஸ் மாணவர்கள் இருந்தாங்கன்னா கட்டாயம் கேட்டுருவாங்க, சாமி அந்த இடத்த அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் சொன்னீங்க, இந்த இடத்த இப்படி சொல்லிங்க, எங்கே இடிக்குதே என்னவாங்க, அப்போ தான் நமக்கு இடிக்கும். ஆமாம், ஜாகிரதையாக சொல்லணும். அதான் சம்பிரதாயத்தில் இருக்க பெரிய விசேஷம்னா இந்த இடத்துக்கு இதுக்கு தான் இந்த இடத்துக்கு இதுதான் அர்த்தம். டிக்ஷனரி வார்த்தைக்கு வேறு அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துக்கு இது போட்டுக்கோ, அப்போ தான் உனக்கு இது முறையாக அவனுக்கு பிசிறு இல்லாத புரியும் பொழுது உனக்கு சரியாக வரும்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே நிஷ்டா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியலன்னா ஸ்லோகமே புரியாது. ஸ்லோகம் புரியலன்னா அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு பகவான் சொன்ன பதிலும் புரியாது. அதில் நிஷ்டா சொல்லி சொன்னா இங்கே ஸ்திதி, அப்படி இருத்தல். 2 வாழ்க்கை முறை என்னென்ன? பிரவிற்த்தி, இல்லற வாழ்க்கை அல்லது கிரகஸ்தம். கிரகஸ்தம் சொல்லக்கூடாது, கிரகஸ்த வாழ்க்கை முறை. 2வது நிவிற்த்தி, துறவரம் அல்லது சந்நியாசம். இல்லற வாழ்க்கை, துறவர வாழ்க்கை. பகவான் சொல்ல போறாரு, லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரோக்த மயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினா. இந்த 2 வாழ்க்கை முறையை ஈஸ்வரனாகிய நான் வேதத்தின் மூலமாக வகுத்து கொடுத்துள்ளே. நான் தான் வகுத்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி வகுத்து பிரித்து கொடுக்க வேண்டும்? ஏன் சாதனத்தை 2ஆ பிரிச்சிருக்கார் சொல்லி சொன்னா, கர்ம ஞான யோகம் இந்த 2 வாழ்க்கை முறைகளுக்கு பொருந்துவதாக அமைத்து கொடுத்துள்ளே. கர்ம யோகம் என்ற சாதனை செய்வதற்கு இல்லறமே பொருத்தமாக இருக்கும். ஞான யோகம் என்ற சாதனத்தை செய்ய சந்நியாச வாழ்க்கை முறை அனுகூலமாக இருக்கும். அப்படி நான் தான் வகுத்து கொடுத்துருக்கேன்னார். இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லி துறவரமும் அத்தும் பிறன் பழிப்பதில்லாயின் என்று சொல்லி சொல்றார். மற்றவங்க பழிக்காதது துறவரமும் விசேஷம் தான். உடனே நமக்கு சந்தேகம் வரும், நாங்கள்லாம் சன்னியாசிகள் இல்லையே சுவாமி, எங்களை எதுக்கு உட்கார வச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்து. இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பகவத்கீதையை சொன்ன கிருஷ்ணனும் சன்னியாசி இல்லை, கேட்ட அர்ஜுனும் சன்னியாசி இல்லை, 2 பேரும் மகா சம்சாரிகள். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முரண்படுகின்ற விஷயம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். 2 பேரும் சன்னியாசிகளா? ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி சொல்லி கொடுத்தாரா? 2 பேரும் மகா கிரகஸ்தர்கள். இங்கே உடனே நமக்கு சந்தேகம் வரணும், நாங்கள்லாம் சன்னியாசிகளா சுவாமின்னா? ஆனால் ஞான யோகம் செய்துக்கிட்டு இருக்கமே. இந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம், இந்த இடத்துல சொல்லிட வேண்டாம், சஸ்பென்ஸ் வச்சு. அது 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனங்கள். இதில் எல்லோருக்கும் வருகின்ற குழப்பம் என்னவென்றால், வாழ்க்கை முறைக்கும் சாதனத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது அடுத்த சந்தேகம். திருவிளையாடல்ல சொன்ன சந்தேகம் போலதான் அரசனுக்கு ஒரு பெரிய விஷயத்து பெருத்த சந்தேகம். அது போல வாழ்க்கை முறையும் சாதனத்துக்கு என்ன சம்பந்தம்? வாழ்க்கை முறையே மோட்சத்தை தருமா, இல்லை சாதனங்கள் மோட்சத்தை தருமா? சாதனங்கள் முக்கியமா, வாழ்க்கை முறை முக்கியமா, அல்லது 2மேவா? வாழ்க்கை முறை முக்கியமா, சாதனங்கள் முக்கியமா, இல்லை 2மேவா? வாழ்க்கை முறை சாதனம் 2மே முக்கியமா? 3 இருக்கு, குழப்பிக்காதீங்க. இல்லற வாழ்க்கை எடுத்துக்கொள்வதா அல்லது இல்லற வாழ்க்கை எடுத்துக்கொள்வதாலேயே ஒருவனுக்கு மோட்சம் வந்து விடாது. சன்னியாச வாழ்க்கையை மட்டுமே ஒருவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்து விடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இல்லற வாழ்க்கை எனக்கு மோட்சத்தை தராது அப்படியும் இல்லை, சன்னியாசி எடுத்துக்கிறதுனாலே அவனுக்கு மோட்சம் வந்துடும் அப்படியும் இல்லை.
நல்லா தெளிவுபடுத்துகிற இடம் இது. ஏன்னா நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. ஏதோ அவங்களுக்கு நமக்குலாம் எங்கப்பா வரப்போகுது, நமக்குலாம் இது கிடைக்க போகுது, அப்படி கிடையவே கிடையாது. ஆகவே யார் ஒருவன் 2 சாதனங்களையும் செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மோட்சத்தை அடைய முடியும். யாரு? அவ இல்லறவாசியா இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் கர்மயோகம் ஞான யோகம் 2 சாதனங்களை செய்வதன் மூலமாகத்தான் அவர்கள் மோட்சத்தை அடைய முடியும். ஆக 2 சாதனங்கள் நம்முடைய சௌகரியத்துக்காக பகவான் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆக மோட்சத்தை நிர்ணயிப்பது எதுவென்றால் வாழ்க்கை முறை. நிஷ்டையானது மோட்சத்தை நிர்ணயிக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை முறை மோட்சத்தை நிர்ணயம் செய்யாது, சாதனங்கள் தான். வாழ்க்கை முறையே நமக்கு மோட்சத்தை தருமானா, ஒருவர் கொஞ்ச நாள் இல்லறத்திலிருந்து பிற்பாடு விலகி சன்னியாசி ஆகி பிற்பாடு செத்து போயிடுறார். அவர் மோட்சத்தை அடைஞ்சாராம். புரியுதா பாருங்க. ஒருத்தர் இல்லறவாசியாக இருந்தார், அப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்து சன்னியாசி ஆகிட்டார், செத்தும் போயிட்டார். 2 வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டாரு, அதனாலே அவர் மோட்சத்தை அடைஞ்சிடுவாரா. இங்க ஒரு கேள்வி கேட்கணும். அவர் இல்லறத்திலிருந்து கர்மயோகம் செய்தாரா, சன்னியாசியாகி ஞான யோகத்தை கடைபிடித்தாரா, ஞான யோகம் செய்தாரா? இதுதான் இங்க கேள்வி. ஆகவே அந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலே மோட்சம் இல்லை. இல்லறத்தில் உள்ளவரே கர்மயோகத்தை செய்து சன்னியாசி ஆகாமல் ஞான யோகத்தை செய்தால் மோட்சத்தை பெற்று இருக்கலாம். தாய்மனர் அழக ஒரு பாட்டு சொல்லுவா. சாட்டையில் பம்பர ஜாலம்போல் எல்லாம் ஆட்டுவான் இறையன் அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றர அருட்செயலில் நிற்றியேல் வீட்டரம் துறவரம் 2 மேன்மை. அழகா சொல்லி முடிச்சிடுறாரு இந்த பாட்டுல. இவ்வளோ தூரம் நம்ம நீட்டிக்கிட்டு வரம் பாருங்க. இந்த விஷயத்தை விசாரத்தை தாய்மொழி அழகா சொல்லிடுறார். அவரவர்கள் அந்தந்த வாழ்க்கை முறையில் அந்தந்த சாதனங்களை அருட்செயலில் நிற்றியல், அதுதான் சாதனங்களை ஒழுங்கா செய்திருந்தா வீட்டரமும் மேன்மை தான், துறவரமும் மேன்மை தான். ஆகவே சாதனம் முக்கியம், வாழ்க்கை முறை மட்டும் இல்லை. இந்த மட்டுமன்றத்தை பார்த்துங்கோ. சாதனம் முக்கியம், வாழ்க்கை முறை மட்டும் இல்லை. பிறகு ஏன் பகவான் 2 வாழ்க்கை முறை வைக்க வேண்டும்? தகுதியை பெறுவதற்காக. ஆக பதில் நமக்கு நேரடியாக இல்லை என்றாலும் பதிலை நாம பார்த்துட்டோம். ஸ்லோகத்தை வச்சு ஒரே ஆசிரியர் இருந்தாலும் நம்ம படிச்சோமோ. இதெல்லாம் நம்ம எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயம்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம். முழு சாஸ்திரத்து அர்த்தம் யார் மனதில் இருக்கோ அவங்களால தான் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு டெலிவரி பண்ண முடியும். ஆக அர்ஜுனுடைய கேள்வி, ஏதோ ஒன்று எனக்கு நிச்சயமாக சொல்லுங்கள். பகவான் இங்க 1 வாங்கின 2 இலவசம் போல 4 சொல்லிட்டார். இதை 1 சொல்லுங்க சொன்னார். பகவான் துஷ்டாத்வயத்தை சொல்லிட்டார், சாதன துவயம் சொல்லிட்டார். பிறகு ஏதோ கருத்தை சொல்ல போகின்றார் இல்லையா? நாம் தான் இதுல இருந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலிருந்து உள்ளுக்குள்ள இருந்து கருத்தை எல்லாம் அப்படியே எடுக்கணும், கிரகிச்சு எடுக்கணும். ஏன் அப்படி சொன்னார்னா, அர்ஜுனனுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சு சொன்னாராம். எப்படி சொன்னாலும் இன்டென்ஷன் இதுதான். பகவானுடைய கருத்து என்ன சொல்ல வர நினைக்கிறா அது இதுதான். அர்ஜுனன் புரிந்து கொள்வான்னு நினைச்சு சொன்னார். அதனால தான் பாருங்க, குருவுக்கேற்ற சிஷ்யன்னு சொன்னா அவர் உபதேசிக்கிற நிலையில தான் வாங்கக்கூடியவனுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதனால தான் பகவான ஜெகத்குரு சொன்னாலும் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல உத்தமமான குருவும் உத்தமமான சிஷ்யனை யாருன்னா பகவான அர்ஜுனன் தான். ஆமா, சந்தேகம் இல்லை. வந்தே கிருஷ்ணம் ஜெகத்குருன்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் ஜெகத்குரு. அப்போ அந்த ஜெகத்குருக்கு ஏற்ற அற்புதமான சிஷ்யன் அர்ஜுனன் தானே. ஆக கர்மயோகம் உகந்தது, பிறகு ஞான யோகம், பிறகு மோட்சம். ஆக 2 நிஷ்டை 2 சாதனங்கள் அறிமுகப்படுத்தினார். இனி ஸ்லோகத்தை பார்க்கலாம். லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா. லோகே இந்த உலகத்தில், துவிதா 2 விதமான நிஷ்டா வாழ்க்கை முறை. என்னென்ன? இல்லறம் துறவரம் இல்லையா? புறா என்றால் முன்னாள். புறா புறான்னா வேற புறான்னு நினைச்சுக்க போறீங்க. ஆவா. புரோக்தா உபதேசிக்கப்பட்டது. யாரால்? மயா எண்ணால். முன்னன்னு சொல்லி சொன்னா எதுல சொன்னார்னா வேதத்தின் மூலமாக, வேதத்வாரா, வேதத்தின் மூலமாக. பிறகு கடைசி சொல்லி பாருங்க, மயா நக. அகம் சொல்லி சொன்னா பாபம். ஒரு இடத்துல சொல்லுவார் பகவான், அனக பாபமற்றவனே. யார்? அர்ஜுனனை பார்த்து சொல்லுவார், பாபமற்றவனே. இங்கு அகம் சொல்லி சொன்னா பாபம், அனகம் சொன்னா பாபமற்றவனே. என்னால் 2 நிஷ்டை சொல்லப்பட்டது.
முன்பு என்றால் என்னால் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லிடுறாரு. அர்ஜுனன் பின்னால் தான் புரிஞ்சு போகிறான். ஈஸ்வரனாகிய என்னால் சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் என்னவா இருக்கேன்? கிருஷ்ணனா இருக்கிறேன், நான் அவதார புருஷன். அது சொல்லாமல் சொல்லிட்டார். இங்கேயே ரொம்ப நேரம் பொறுத்தா அர்ஜுனன் புரிய போகுது, நீங்கள் அவதார புருஷன், அதுவும் பகவானே சொல்ல போறார். ஆக அது ஈஸ்வரனான என்னால் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் நானே ஈஸ்வரன் என்று இங்கு சொல்லாமல் சொல்லி என்ன சொல்ற, மயா ஈஸ்வரேன சர்வஜேன அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கணுமா. எங்கு சொன்னார்? வேதத்வாரா, வேதத்தில் நான் சொல்லி இருக்கின்றேன் என்று நாம் சப்ளை பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். வேதம் சொல்லி சொன்னா என்ன? உலகத்தை படைக்கும் பொழுது அதனுடைய சேர்த்தே வேதத்தையும் இறைவன் படைத்தார். என்ன சொல்லியிருக்கு? இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி வாழ வேண்டும், எது லட்சியம், அதை அடைவதற்குள்ள வழி என்ன, அதெல்லாம் வேதத்தின் மூலமா நமக்கு சொல்லியிருக்கு. அதனால வேதத்தை ஒரு கைடு தான், அப்படிதான் எடுத்துக்கணும். ஒரு அமிர்தானியம் தைலம் வாங்கினா கூட ஒரு நிறைய லாங்குவேஜ் என்ன பண்ணிருப்போம், ஒரு பேப்பர்ல சுற்றி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும், அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் போட்டிருக்கோம். நான் பேப்பர் எடுத்து போட்டு அதை எடுத்து தடவிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஒரு குக்கர் வாங்கினாட அதில் 2 பேப்பர் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் போட்டிருப்போம். அது உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகத்தின் எப்படி வாழ வேணும், லட்சியம் என்ன, அதை ஒரு சாதனம் என்ன, என்னென்னலாம் வேணும் என்பதை சேர்த்தே படைத்திருக்கின்றேன் என்பதெல்லாம் சேர்த்து பகவான் நானே இதெல்லாம் செய்திருக்கிறேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். அதுக்குள்ள அர்த்தத்தை நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற பிராக்டிக்கல் நூல். அது ஏதோ யாருக்கும் சொன்னதெல்லாம் இல்லை. ஆக இங்கு 4 ஆசிரமம் பார்த்துருப்போம். என்னென்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் பார்த்துருப்போம் இல்லையா? அதில் பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவம். தர்மம் முதலிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான படிப்புக்கான ஒரு தகுதியை படிப்புக்கான பருவம் அது. அப்படி படித்து முடிச்சுட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? அடுத்து இல்லறத்துக்கு வந்து விடுகின்றான். இல்லறத்தில் என்ன பண்ணோம்? தர்மமான வாழ்க்கை முறை, அதில் பணத்தை சம்பாதிச்சு சில விதமான சௌகரியங்கள் சுகங்களை அனுபவிக்கலாம், அனுமதி கொடுத்துரும். அப்புறம் பிற்பாடு என்ன பண்ணோம்? அதிலிருந்து ஒரு ஸ்டேஜில் விலகி வானப்பிரஸ்தம். அது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், அல்லது அந்த காலத்தில் இருந்த முறைகளில் ஒரு கிராமத்தின் ஓரத்தோ சின்ன ஒரு குடிசை போட்டுட்டு, அல்லது அங்கே கணவன் மனைவியாகவும் சேர்ந்துருந்து அவங்களுக்கு என்னென்ன ஜபம், தியானம், பாராயணம், சாஸ்திர விஷயங்கள் படிக்கிறது, இதுதான் அவங்களுக்கு. குறிப்பாக பாராயணம் தான், ஜபம் தான் வானப்பிரஸ்தம். மனைவியோடு இருக்கலாம், வீட்டிலேருந்து விலகி இருக்கிறது. அல்லது இந்த காலத்து முடியலன்னா நம்ம வீட்டிலே நம்ம குழந்தைங்களோட கூடவே ஒரு பேயிங் கெஸ்ட் போல இருக்க பழைக்கணும். எல்லாத்தையும் மூக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. வானப்பிரஸ்தம். அப்புறம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு வாழ்க்கை அடுத்த வாழ்க்கைக்கு தகுதியாக்குவது. பிரம்மச்சரியம் இல்லற வாழ்க்கை தகுதியாக்கும், இல்லறம் வானப்பிரஸ்த தகுதியாக்கும். சரி, வானப்பிரஸ்த வாழ்க்கை பிற்பாடு நிவர்த்தி வாழ்க்கை முறையாகிய இந்த 3 பிரவர்த்தி சொல்லி சொன்னா சந்நியாசம், நிவர்த்தி மார்க்கம், சந்நியாசம், துறவரம். அடுத்து 2வது வரியில் பாருங்க, 2 விதமான சாதனத்தை அறிமுகப்படுத்துறார். என்னென்ன? இப்போ நாம பார்த்த கருத்தை தான் ஸ்லோகத்தில் பார்க்குறோம். ஞான யோகேன சாங்கியானம். சாங்கியானம் சொல்லி சொன்னா சந்நியாசிகளுக்கு ஞான யோகேன நிஷ்டா. இந்த நிஷ்டா என்ற வார்த்தையை சேர்த்தா ஸ்திதி, இருத்தல். ஞான யோக சாதனையை பின்பற்றி இருத்தல் சன்னியாச வாழ்க்கை. ஆக சன்னியாசிகளுக்கு ஞான யோகம் என்ற சாதனத்தையும் கர்ம யோகேன யோகினாம் சொன்னா இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கர்ம யோகேன நிஷ்டா. இந்த நிஷ்டா என்ற வார்த்தை 2 இடத்துல சப்ளை பண்ணிக்கணும். ஞான யோகேன நிஷ்டா, கர்ம யோகேன நிஷ்டா. கர்ம யோகம் என்ற சாதனத்தை செய்வதற்கு என்னால் வகுத்து அளிக்கப்பட்டுள்ளது. ஆக இல்லறம் என்ற வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டு கர்மயோகம் என்ற சாதனத்தை செய்ய வேண்டும். பிறகு துறவரம் என்ற வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டு ஞான யோகம் என்ற சாதனத்தை செய்ய வேண்டும். ஆமாம், அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காது. அந்தந்த வாழ்க்கை முறையில் அந்தந்த சாதனங்களை ஒழுங்காக செய். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. ஐயோ நம்ம சாமியாராக வந்துட்டோம், அங்கே இருந்தாலும் எப்படி இருக்கும் அது நினைக்காத. அங்கேருந்து ஐயோ நம்ம சாமியாராக போகாது இருக்கும் அப்படின்னு நினைக்காது. அங்கேருந்து அதை ஒழுங்காக செய்யின்னு சொல்கிறார் பகவான். அது ரொம்ப முக்கியம். ஆக துறவரம் என்ற வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டு ஞான யோக சாதனத்தை செய்ய வேண்டும். அப்படி ஒருவன் மேற்கொண்டால் என்ன நடக்கும்? அவன் வாழ்க்கை மோட்சம் என்ற சாத்தியத்தில் முற்று பெறும், அல்லது மோட்சத்தில் நம்மை நிலைநிறுத்தும். அங்கே லேண்ட் ஆகிடும். ஆக நம்முடைய வாழ்க்கை முறை நிறைவு பெற்றதா இல்லையா என்பது எப்போது தெரியும், எப்படி தெரியும் சொல்லி சொன்னா
கடைசி காலத்துல தான் சொன்னோம். அந்த கால இல்லையா, மகிழ்ச்சியாக மூச்சை விட்டோமா இல்லையா என்பதை பொறுத்தது. கடைசி காலத்துல உடல் சிரமங்கள் இருக்கலாம், உயிர் போகுதுன்னு சொல்லிச்சுன்னா சந்தோஷமா எல்லாரும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இல்லை பகோடா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படிலாம் போகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியே போயிடணும், பொட்டுன்னு போயிடணும், பொசுக்குன்னு போயிடணும். அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் இருக்கு. ஏதோ ஒன்று வந்து தான் போகும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், யாராக இருந்தாலும் சரி. கடைசி காலத்து மகிழ்ச்சியாக போகிறோமா மூச்சை விட்டோமா என்பதை பொறுத்தது. ஆமாம். அப்போ என்ன, அது யாரும் நம்மளை கவனிக்கலன்னா வெறுப்பு. கவனிச்சா என்னென்னா, ஒருத்தரும் கவனிக்கணும், ஆமாங்க சீக்கிரம் போயிடலாம், என்னத்துக்கு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் யாராவது நம்ம அன்பாக பேசி கொஞ்சம் கவனிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஆக விருப்பு வெறுப்புடன் செல்றோமா அல்லது மனநிறைவுடன் செல்கின்றோமா, அந்த மனநிலை தான் முக்தி. சந்தோஷமா டாட்டா பை பை போயிட்டு வர்றேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். என் மனசுல யாரு மேலும் வருத்தம் இல்லை, யாரு மேலும் குறை இல்லை. சந்தோஷம் மனசார உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். நான் சென்று வர்றேன். எனக்கு இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை தருவதற்கு நீங்கள் எல்லாம் காரணமா இருந்தீங்க. ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். அதுதான் சொல்ல சுலபமா இருக்கு, ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்படி மன நிறைவுடன் ஞான நிஷ்டனாக வாழ்ந்து தேகத்தை விட்டால் அது விதேக முக்தி. இதுதான் பகவான் கொடுக்கின்ற வாழ்க்கை முறை அட்டவணை. மேலே இதில் ஒரு சின்ன ஒரு விசாரம் இருக்கு, ஒரு 4 பக்க அளவில் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் உளவிடு தனிப்பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியே நீ வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.